Hi friends, welcome to Tutor Joes. நாம் இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா LibreOffice இம்ப்ரெஸ்ஸை எப்படி ஓப்பன் பண்ணுறது, அடுத்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற பார்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இம்ப்ரெஸ் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா ஒரு ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணுறதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இது நம்ம எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இதை பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு மெத்தடில் ஓப்பன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்டில் LibreOffice இம்ப்ரெஸ்னு இருக்கும். இதை நம்ம கிளிக் பண்ணால் போதும், நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த LibreOffice இம்ப்ரெஸ் சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆகிடும். இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு மெத்தடு. இன்னொரு மெத்தட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்டில் ஆல் ப்ரோக்ராம்ஸில் நமக்கு LibreOffice 4.4 அப்படின்னு சொல்லியிருக்கும். இந்த 4.4 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேரோட வெர்ஷன். இதை நீங்கள் கிளிக் பண்ணால் போதும், உங்களுக்கு LibreOffice பேக்கேஜில் இருக்கிற எல்லா சாஃப்ட்வேர்ஸும் டிஸ்பிளே ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு LibreOffice இம்ப்ரெஸ் இருக்கும். இதை நீங்கள் ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணால் போதும், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆகிடும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு மெத்தடில் இந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணலாம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இருக்கிற பார்ட்ஸ் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டைட்டில் பார். இந்த டைட்டில் பாரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ரெசன்டேஷனுடைய நேம் நமக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ நம்ம அதை சேவ் பண்ணாதனால நமக்கு டிஃபால்ட்டாக அன்டைட்டில்டு 1 அப்படின்னு சொல்லி நமக்கு டிஸ்பிளே ஆகுது. அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறோமோ அந்த சாஃப்ட்வேரோட நேம் நமக்கு டிஸ்பிளே ஆகும். அதாவது LibreOffice இம்ப்ரெஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு டிஸ்பிளே ஆகும். அடுத்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 3 பட்டன்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு பட்டன் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த விண்டோவை மினிமைஸ் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகும். ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணால் போதும், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த விண்டோ மினிமைஸ் ஆகிடும். அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரீஸ்டோர் டவுன் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். இதை நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணால் போதும், உங்களுடைய விண்டோவை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரீசைஸ் பண்ணிக்கலாம். அதாவது நமக்கு தகுந்த மாதிரி சின்னதாகவோ அல்லது பெருசாகவோ நம்ம அதை ரீசைஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் நமக்கு மேக்ஸிமைஸ் ஆகணும்னா அதே ரீஸ்டோர் பட்டனை கிளிக் பண்ணால் போதும், நமக்கு பார்த்தீங்கன்னா விண்டோ மேக்ஸிமைஸ் ஆகிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பட்டன். இந்த இன்ட் மார்க் பட்டன் நம்ம க்ளோஸ் பட்டன் நம்ம கிளிக் பண்ணால் நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட் நமக்கு க்ளோஸ் ஆகிடும். இப்போ ஜஸ்ட் அதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த டாக்குமெண்ட் க்ளோஸ் ஆகிடும். இது நம்ம டைட்டில் பார் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மெனு பார். மெனு பாரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபைல் மெனு, எடிட் மெனு, வியூ மெனு, இன்செர்ட் மெனு அப்படின்னு சொல்லி நமக்கு நிறையா மெனுஸ் இருக்கும். அதனால் நம்ம அதை மெனு பார் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது கலெக்ஷன் ஆஃப் மெனுஸ் தான் நம்ம மெனு பார் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மெனுஸ் பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக நம்ம ஃபியூச்சர் கிளாஸில் பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா டூல்ஸ். நமக்கு டூல் பாரில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டைப் ஆஃப் டூல்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட் டூல், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபார்மட்டிங் டூல், தேர்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரெசன்டேஷன் டூல். அதாவது ஃபஸ்ட்டு நமக்கு ஸ்டாண்டர்ட் டூல்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மெயின் டூல்ஸ் எல்லாமே இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா புது ப்ரெசன்டேஷன் ஓப்பன் பண்ணுறது, அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஏற்கனவே இருக்கிற ப்ரெசன்டேஷன் ஓப்பன் பண்ணுறது, அடுத்து பார்த்து நம்மளோட ப்ரெசன்டேஷனை சேவ் பண்ணுறது, அதை பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணுறது, இந்த மாதிரி மெயின் டூல்ஸ் எல்லாமே இருக்கும். இதை நம்ம ஸ்டாண்டர்ட் டூல் பார் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரெசன்டேஷன். இந்த ப்ரெசன்டேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு புது ஸ்லைடை இன்செர்ட் பண்ணுறது, அடுத்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கிற ஸ்லைடு நமக்கு டூப்ளிகேட் எடுக்கிறது, அடுத்து நம்மளுடைய ஸ்லைடை டெலீட் பண்ணுறது, அடுத்து பார்த்தீங்கன்னா அதனுடைய லே அவுட் நம்ம சேஞ்ச் பண்ணுறது. இந்த மாதிரி நமக்கு ப்ரெசன்டேஷனுக்கு தேவையான எல்லா டூல்ஸுமே இருக்கும். இதை நம்ம ப்ரெசன்டேஷன் டூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபார்மட்டிங் டூல் பார். இந்த ஃபார்மட்டிங் டூல் பாரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதாவது நம்மளுக்கு இந்த ஸ்லைடோடைய ஃபார்மேட்டிங்கு தேவையான எல்லா டூல்ஸுமே டிஸ்பிளே ஆகும். இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒருவேளை டெக்ஸ்ட் டைப் பண்ணுற மாதிரி இருந்தால் டெக்ஸ்ட்டுக்கு தேவையான டூல்ஸ் எல்லாமே நமக்கு இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். அதாவது பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஃபாண்ட்டோடைய நேம் சேஞ்ச் பண்ணுறது, அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபாண்ட்டோடைய சைஸ் நம்ம சேஞ்ச் பண்ணுறது, அதை போல்ட் பண்ணுறது, இட்டாலிக் பண்ணுறது, இந்த மாதிரி நமக்கு ஃபாண்ட்டுக்கு தேவையான எல்லா டூல்ஸுமே இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்லைட் பேனல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்லைட் பேனல் பார்த்தீங்கன்னா நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா நம்மளுடைய ஸ்லைட்ஸ் எல்லாமே இந்த இடத்துல நமக்கு டிஸ்பிளே ஆகும். அதாவது எத்தனை ஸ்லைட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த ஸ்லைட்ஸ் எல்லாமே நமக்கு இந்த இடத்துல ஒன் பை ஒன்னாக டிஸ்பிளே ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லைட்ஸை செலக்ட் பண்ணுறது, அடுத்து டெலீட் பண்ணுறது, எல்லாத்துக்குமே நம்ம இந்த ஸ்லைட் பேனை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லைட் பேனை நமக்கு டிஸ்பிளே ஆகக்கூடாதுன்னா நமக்கு இந்த ஹைட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணால் போதும், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லைட் பேன் ஹைட் ஆகிடும். மறுபடியும் நீங்கள் அதை டிஸ்பிளே பண்ணுற மாதிரி இருந்தால் நமக்கு ஷோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஷோவை நீங்கள் கிளிக் பண்ணால் போதும், மறுபடியும் உங்களுக்கு அந்த ஸ்லைட் பேன் ஓப்பன் ஆகிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவை தான் நம்ம ஒர்க்கிங் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் தான் நம்மளுடைய கண்டென்ட்டை நம்ம இன்செர்ட் பண்ண போகிறோம். இதுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த சைட் பார் இருக்கும். அந்த சைட் பாரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஸ்லைடுக்கு தேவையான ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதனுடைய லே அவுட் சேஞ்ச் பண்ணுறது, இதுக்கு தேவையான ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நமக்கு ரைட் சைடில் டிஸ்பிளே ஆகும். இதே நம்ம இதை டெக்ஸ்ட் டைப் பண்ணுற மாதிரி இருந்தாலும் டெக்ஸ்ட்டுக்கு தேவையான எல்லா ப்ராப்பர்ட்டியுமே டிஸ்பிளே ஆகும். அதாவது அதனுடைய ஃபாண்ட் நம்ம சேஞ்ச் பண்ணுறது, அதனுடைய சைஸ் நம்ம சேஞ்ச் பண்ணுறது, போல்ட், இட்டாலிக், இந்த மாதிரி நமக்கு ஃபாண்ட்டுக்கு தேவையான எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே நமக்கு டிஸ்பிளே ஆகும். இதை வந்து நம்ம சைட் பார் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த இம்ப்ரெஸில் ஒவ்வொரு பேஜுமே நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஸ்லைட் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பாட்டமில் ட்ராயிங் டூல்ஸ் இருக்கும். இது பார்த்திங்கன்னா நம்ம ஏதாவது நம்மளுடைய ப்ரெசன்டேஷனில் ஏதாவது ட்ராயிங் நம்ம இன்செர்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த ட்ராயிங் டூல்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரைட் சைடில் ஜூமிங் லெவல் இருக்கும். அதாவது நம்ம ஜூம் அவுட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஜூம் இன் பண்ணுற மாதிரி இருந்தாலும் இந்த ப்ளஸ் யூஸ் பண்ணால் நம்ம ஜூம் இன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த
நம்ம கிளிக் பண்ணால் நமக்கு பார்த்திங்கன்னா ஜூம் அவுட் ஆகும். இப்போ இந்த கிளாஸில் பார்த்திங்கன்னா நம்ம LibreOffice இம்ப்ரெஸ் எப்படி ஓப்பன் பண்ணுறது, அடுத்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற டூல்ஸ் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் இதோட கண்டினியூ நம்ம பார்ப்போம். அடுத்த ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா www.tutorjoes.com வெப்சைட்டை விசிட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.